அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி நெல்லிக்காய் ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது நெல்லிக்காய் மிட்டாய். அது பாருங்கள், மரத்தில் எதிர்லேயே கொத்து கொத்தாக காய் இருந்தது. கையிலேயே பிடிச்சி போய் இழுத்து கையிலேயே பறித்து எடுத்தேன். கொஞ்சம் நேரம் எடுத்ததும் ஒரு கிளை கையோடு உடஞ்சி வந்துடுச்சு. சரி, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், ஒவ்வொன்றா இப்படி பறித்து போட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக மஞ்சளாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்குது. இது எல்லாத்தையும் பறித்து போட்டுட்டு கிண்ணத்தில் ஒரு 3/4 பாகம் அந்த அளவுக்கு வந்துச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு கேரட் துருவி வச்சு ஒன்றா எடுத்து துருவணும். கீழே விழுந்துட்டாலும் தூசு படாமல் இருக்கணுன்றதுக்காக கீழே ஒரு தட்டு வச்சு இப்போ நம்ம இப்படி எடுத்து துருவும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக துருவலாம். கீழே விழுந்தாலும் கவலைப்படாமல் பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப் வந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் பரப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சேன். சரி, உடனே திரும்பி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் இதில் வானலில் வச்சு வறுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், பொன்னிற அளவுக்கு வந்துடுச்சு. அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு நம்ம கேரட் துருவல் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் இது வெல்லம் எடுத்து போட்டு இப்போது வெல்லத்துக்கு ஈவனாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெல்லம் கரையிற வரைக்கும் விடணும். அப்புறம் இதை வடிகட்டிக்கணும். அதில் ஏதாவது இதெல்லாம் ஓடு, கொப்பரை ஓடு அதெல்லாம் இருக்கும். அதனால் அப்புறம் வடிகட்டிட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்து காய வைக்கணும். இப்போ நம்ம நல்லா கொதித்து காயணும். அதாவது பதம் வரணும். இது பதம் எந்த அளவுக்குனா, நம்ம அதிரசம் செய்யும்போதெல்லாம் வரும் இல்லையா, நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தா திரண்டு வரணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் கலக்கினே இருந்து அப்பப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தா அது அப்படியே கரைஞ்சிடுச்சுன்னா பதம் இல்லை. பாருங்கள், கரையாமல் இப்படி திரண்டு வந்துச்சுன்னா பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து அதை போட்டு கலக்கலாம். இப்போ நல்லா அது காஞ்சி இது வறுத்து எடுத்ததுனால அதில் ஈரப்பதமே இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா உடனே திரண்டு வந்துடும். அதனால் நம்ம இதுவும் பதம் வந்ததுனால சீக்கிரமாக திரண்டுடும். ரொம்ப நேரம் நம்ம கலக்க தேவையில்லை, கொஞ்சம் நேரத்துலேயே பதம் வந்துடும். இதுக்குள்ளே நம்ம இது எடுத்து உருண்டை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தட்டு ரெடி பண்ணிக்கணும். ஒரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் நெய் போட்டு பாருங்கள், இப்படி திரண்டு வரணும். அதுக்குள்ளே நம்ம அதை இது பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு இது மாதிரி பாருங்கள், நெய் போட்டு ஒரு தட்டில் கலக்கி விட்டாச்சு. நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ அதை எடுத்து பாதி இதில் போட்டு பாதி வானலிலே இருக்குது. ஏன்னா சூடு ஆட்டோம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே எடுத்து இது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப சத்தானது. இது மாதிரி நீங்களும் செஞ்சுக்கிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது நெல்லிக்காய் மிட்டாய். புது விதமாக செய்யணுன்றதுனால செஞ்சு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.